ஒரு அடர்ந்த காட்டில் குருவி ஒன்று தன் இறக்கையில் அடிபட்டு பறக்க முடியாமல் அழுது கொண்டிருந்தது. அந்த வழியாக காகம் ஒன்று பறந்து வந்தது. குருவி வலி தாங்க முடியாமல் அழுது கொண்டிருப்பதை பார்த்தது. காகம் என்ன ஆச்சு என்று குருவியிடம் கேட்டது. குருவிதான் இரை தேடும் போது தன் இறக்கையில் அடிபட்டு பறக்க முடியாமல் இருப்பதையும், தன் கூட்டில் முட்டைகள் உள்ளது, அவை தனியாக இருக்கும் என்று வருந்தியது. காகம் அழவேண்டாம், என் வீட்டிற்கு வாருங்கள், என் மனைவி உங்களுக்கு உதவி செய்வாள், அவளுக்கு கட்டு போட தெரியும் என்றது. குருவி எப்படி என்னால் வர முடியும், பறக்க முடியாதே என்று சொன்னது. காகம் என் முதுகில் உட்கார்ந்து கொள்ளுங்கள், நான் பறந்து செல்கிறேன் என்றது. குருவி சரி என்று காகம் முதுகில் ஏறி உட்கார்ந்து கொண்டு பறந்து காகம் வீட்டிற்கு சென்றது. காகம் வீட்டிற்கு குருவி வந்தது. காகத்தின் மனைவி சமைத்துக் கொண்டிருந்தது. காகம் நடந்ததை சொன்னது. காகத்தின் மனைவி பரவாயில்லை, நம் இனம் இல்லை என்றாலும் ஆபத்து நேரத்தில் உதவும் எண்ணம் உங்களுக்கு வந்துள்ளது, அருமை என்றது. காகத்தின் மனைவி குருவிக்கு கட்டு போட்டது. இரவு நேரம் ஆனது. இன்று மட்டும் இங்கே தங்கிவிட்டு காலையில் செல்லுங்கள் என்றது காகத்தின் மனைவி. குருவி தன் கூட்டில் முட்டைகள் தனியாக உள்ளதை சொன்னது. அதற்கு காகத்தின் மனைவி இருட்டில் செல்ல முடியாது, ஒரு நாள் மட்டும் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னது. குருவியும் வேறு வழியில்லாமல் தங்கிக் கொள்ள முடிவு செய்தது. பொழுது விடிந்தது. காகம் குருவியிடம் மெதுவாக பறந்து பார்க்க சொன்னது. குருவி மெதுவாக பறந்து பார்த்தது. காகத்திற்கு நன்றி கூறிவிட்டு தன் கூட்டிற்கு பறந்து சென்றது அந்த குருவி. கதையின் நீதி: ஆபத்தில் இருப்பவரை யாராக இருந்தாலும் இனம் மொழி பார்க்காமல் உதவிட வேண்டும்.